அன்புடையோருக்கு வணக்கம். நான் செல்வன் கிச்சன். இன்றைக்கு நான் முந்திரி பருப்பை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதாவது எள்ளு முந்திரி பருப்பு எள்ளு வேர்க்கடலை இதை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு நான் இது இந்த வெல்லம் இலங்கையில் இருந்து வர கித்துள் வெல்லம் என்று சொல்கிறது. ஒரு மரத்தில் எடுக்கிறது கித்தில் வெல்லம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான். முதல் நான் ஏற்கனவே இதை இதையும் வறுத்து வச்சுக்கிறேன். இது முந்திரி பருப்பும் கடலையும் தூளாக அடித்து வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இது முதல்ல எள்ளை வறுத்து எடுப்போம். வாங்க செய்வோம். எள்ளை முதல் சாதுவாக வறுத்து எடுக்கணும். இப்படி நான் உங்களுக்கு காட்டணும்ன்றக்காண்டி இதுதானே ஏற்கனவே நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை கணக்க வர்க்கத்து வேலையே சும்மா சாதுவாக அந்த அடுப்பை சிம்மில் வச்சு ஒழுங்க கணக்க சூடாக இருக்கக்கூடாது, கறியிடும். இது இந்த தச்சு சைனீஸு தயாரிப்பு கடையில் இதுக்கு நூடுல்ஸ் செய்கிற இப்படியான இதுகளுக்கு இது சட்டி கணக்கு சூடுன்றபடியால் இப்போ கன நேரம் இதை வைக்க இயலாது. அப்போ இதை இந்த வெள்ளையும் அதுக்கு போட்டுக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கொள்வோம். வேர்க்கடலை தேவையில்லை, அது பேக்கெட் கடலை ஏற்கனவே வறுத்து சுத்தமாக்கி உப்பு போட்டு பேக் பண்ணினேன். இது இப்போ நான் இந்த முந்திரி பருப்பையும் வறுக்க போகிறேன். இதை வறுத்து இப்போ நான் அடித்து காட்ட போகிறேன் மெஷினில். அவ்வளோதான். என்னென்றால் நான் முதலே எல்லாம் இதை அடித்து வச்சுட்டேன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இதை செய்திருக்கிறேன். உங்களுக்கு செய்து காட்டுவோம். இதையும் பெருசாக வறுக்கக்கூடாது, சும்மா சூடு காட்டி எடுத்தால் சரி. இது பாருங்க, சட்டி புதுசு அடுப்பு சூடாக கருப்பாகுது. இது இரும்பு, சும்மா தகட்டு இரும்பு. சைனீஸ் காரத்தை சாப்பாடு செய்கிறதுக்கு. இப்போ நான் இதையும் கடலையும் சேர்த்து வேர்க்கடலையும் உண்டை மெஷினில் சும்மா குறுநலை அடிச்சுட்டு 2 சுற்றுற அவ்வளோதான். பவுடர் ஆக்கக்கூடாது பெருசாக. சுத்தேக்கு இப்படியும் பவுடராக தான் வரும். கொஞ்சம் பவுடராகவும் அடித்ததாகவும் வரும், அது பிரச்சனை இல்லை. நான் கணக்க பவுடர் ஆக்கக்கூடாது. இது நீங்கள் ஒரு டைமர் இதை முறுக்கி அந்தந்த டைமுக்கு இந்தந்த டைம் வேணுமென்று வச்சிலண்டா இது நெருப்பை வீணாக்காது, டைமை வேஸ்ட் ஆக்காது. அந்த டைமுக்கு இப்போ 10 நிமிஷம் நீங்கள் வைக்கணும்ட்டா 10 நிமிஷம் வச்சுட்டு கணக்காக எடுக்கலாம். இப்போ பாருங்கோ, இது வறுத்து எடுத்துட்டேன். இதை இப்போ மெஷினில் போட்டு நான் அடித்து எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ மெஷினுக்கு போட போகிறேன். அவ்வளோதான். இதை சும்மா 2 சுற்று, அவ்வளோதான். பாருங்க, ஆயிட்டு முடிஞ்சுது. சரி, 2 வேலைகள் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் முதல்ல இந்த சர்க்கரையை பாவு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கு போட்டு கிண்டுறதான், கிண்டி எடுக்கிறதான். இது முதல்ல நாங்கள் இப்போ சர்க்கரையை பாவு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சிக்கு இப்போ நான் முதல்ல இதை தண்ணியில் கொஞ்சம் விட்டு மண் இல்லாமல் கழுவி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அப்படியே விட போகிறோம். விட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இப்போ நான் தண்ணியில் சர்க்கரை கழுவி சுத்தப்படுத்திட்டு சர்க்கரை எண்ணெய் அது வெல்லம், கித்தில் வெல்லம்னு சொல்கிறது.
அதுதான் இப்படி கருப்பாக இருக்குது. அது ஒரு மரத்தில் வந்து அங்கே சிங்கள நாட்டில் தான் இருக்குது. அந்த மரத்தில் இருந்து எடுக்கிறது. இப்போ பனங்கல்லில் எடுக்கிற சர்க்கரை மாதிரி, பனங்கருப்பட்டி மாதிரி இது வந்து கித்தில் சர்க்கரை வந்து நல்ல டேஸ்ட்டு, உடம்புக்கும் நல்லது. அப்போ நான் இந்த இதை வச்சு இப்போ 1 கிலோவில் வந்து செய்கிறேன். வந்து நான் வந்து இதுக்கு போட்டிருக்கு 1/2 கிலோ எள்ளும் 1/2 கிலோ கடலையும் முந்திரி பருப்பும் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் 1 கிலோவில் செய்கிறேன். முந்திரி பருப்பு சரியான விலை. இங்கே வந்து 500 கிராம் என்றாலே 10 யூரோ அப்படி வரும். வேண்டி எல்லாம் செலவழித்து எப்போவுமே செய்கிறேன். ஆனால் வீடியோ சப்ஸ்கிரைப்ஸை காண இல்லை. இது வரைக்கும் இன்னும் 100 தாண்ட இல்லை. பார்க்குறாக்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது முக்கியம். இது வந்து நான் வெனிலா போட போகிறேன். பேக்கெட் வெனிலா இந்த வெனிலா சுகர். எனக்கு இது ஃப்ரெஞ்சு தான் வருது. இது ஒரு பேக்கெட் சும்மா அந்த வாசத்துக்காண்டி போடுறது. இல்லாது நீங்கள் இல்லைண்டா ஏலக்காய் போடலாம். ஏலக்காயை நல்லா தட்டிட்டு ஏலக்காய் பவுடர் ஆக்கிட்டு இதன்னைக்கு சுகரோடு போட்டு கொஞ்சம் ஏலக்காயை அடித்தால் இதாக வரும். இப்போ நான் முதல் சொல்லையில் இதை கொஞ்சமாக ஒரு பட்டர் வந்து நெய் அல்லது பட்டர் போட்டுக்கொள்ளுங்க. போட்டால் கொஞ்சம் ஒட்டாது, அதை விட கொஞ்சம் வாசமாக டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் இதை போடுறது. இப்போ நீ இதை போட்டு கிண்ட போகிறேன். வந்து பருவமாக வந்துட்டுது. இது நீங்கள் இங்கே எடுக்கிற பொருளை பொறுத்து நீங்கள் அதால் இப்போ எத்தனை கப் இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ 1.5 கப்பு வீதம் வந்து தண்ணியை விட்டு இதானு பாவை காய்ச்சுங்க. மேக்சிமம் 2 கப்பு நீங்கள் எடுக்கிற கப்பை பொறுத்து பார்த்து உங்களுக்கு தெரியும் தானே, அதே மாதிரி செய்யுங்க. இது வந்து முந்திரி பருப்பும் எள்ளும். இது வந்து எள்ளு வந்து கருப்பு எள்ளும் இல்லை, வெள்ளை எள்ளும் இல்லை, இது ப்ரௌன் எள்ளு இங்கே இருக்குது. ராப்பு நாடுகளில் இருந்து வருது. அது நல்ல டேஸ்டான எள்ளு. எங்கட கருப்பு எள்ளு மாதிரி வராது. சரி, இப்போ நான் இதுக்கு வந்து இதை போட்டு வந்து ரெடி ஆகிட்டுது. பார்ப்போம். இதுக்கும் கையில் தொட்டால் அது வந்து இன்னொரு 2 நிமிஷம் விடுவோம். விட்டுட்டு இதை வந்து நான் இதை போட போகிறேன். போட்டு எள்ளு இது வந்து முந்திரி அல்வா. எள்ளில் செய்வினேன், வேர்க்கடலையில் செய்வினேன். நான் புதுவிதமாக 3ஐயும் கலந்து செய்வேன். நீங்கள் முந்திரி பருப்பு உங்களுக்கு மலிவாக கிடைத்தால் நீங்கள் முந்திரி பருப்பில் செய்யலாம். நல்ல இது. இது வந்து நீங்கள் வெள்ளை சீனியில் செய்யலாம், நான் ப்ரௌன் சுகரில் செய்யலாம், வெள்ளத்துலேயும் செய்யலாம். நான் வந்து வெல்லம் உடம்புக்கு நல்லதானே, அதையும் விட இது வந்து கித்தல் வெல்லம் வந்து இன்னும் நல்லது. நான் இதண்டா இலங்கைக்கு போன மூட்டம் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்த நான் 4-5 கிலோ கொண்டுருவேன்.
பனங்க சர்க்கரையும் பனங்கட்டி சர்க்கரை மற்றது இதுவும் வந்து முக்கியமாக வேண்டி கொண்டுருவோம். இது உடம்புக்கு நல்ல ஒரு இது. டியாபெட் கூட ஆட்கள் கூட சுகர் உள்ள ஆட்கள் கூட சாப்பிடலாம். இந்த பாவு வந்து இதுக்கு கொஞ்சம் காணாம பூச்சி போல் பாவு இன்னும் கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும்ப்பா. அந்த தொட்டு பாக்கைக்குள்ளே கம்பி மாதிரி இழுபடணும், அப்போ தான் நல்லது. நீங்கள் உப்பு போடுறோண்டா போடலாம். நான் வந்து சால்ட் வந்து போட இல்லை, என்னென்னா வேர்க்கடலை பேக்கெட்டுக்கு சால்ட் இருக்குது உப்பு, அதனால் உப்பு போட இல்லை. சில பேர் உப்பு துப்புலாம் போடாமல் செய்தாலும் நல்லது. அதுக்கு முதல் இப்படி ஒரு ரேயை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு எண்ணெய் தடவி வச்சு கொள்ளுங்க. அப்போ இதை போட்டு வந்து நாங்கள் இப்போ இறக்க போகிறோம். இறக்கி இதுக்குள்ளே நான் கொட்டுறோம். கொட்டி வந்து அமர்த்தி மட்டமாக்கிட்டு வந்தால் வெட்டுறதுக்கு இது இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நாங்கள் வெட்டணும். இந்த சட்டியில் எனக்கு விருப்பம் இல்லை செய்ய, இந்த கருகிறது அடிப்பிடிக்க. இந்த சட்டி அவங்க சைனீஸ்கார சமையலுக்கு தான் இது சரி. பாருங்க, இப்போ வந்து முந்திரி அல்வா வந்து முடிஞ்சது. சரி, கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ வந்து ஒரு துண்டாக கட் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து இது பாக வந்து வடிவாக நல்லா பதத்துக்கு காய்ச்சி எடுத்தீங்கன்னா சரி, இல்லாட்டிக்கு உளுந்து வரும், வடிவாக வராது. வந்து இதில் 2 குண்டு போட போகிறோம். இப்போ நாம் இது வெட்டின பிள்ளைய போச்சு. சரி, இதுதான் வந்து அசேட். இந்த பிளேட்டு பாருங்கோ, அதாவது முந்திரி எள்ளு போட்டு அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கோ, ஈஸியான இது. பதத்தை மாத்திரம் இந்த பானி காய்ச்சுற பதத்தை வந்து திக்க வடிவ நல்லா காய்ச்சுங்க. தொட்டு பார்க்க கம்பி மாதிரி இழுவடணும், அப்போ தான் பதத்துக்கு வரும்.
சரி, செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து முந்திரி எள்ளு அல்வா. சரி, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் அதுக்கு முதல்ல சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எள்ளும் முந்திரி கச்சானம் சேர்ந்து, அதாவது வேர்க்கடலையும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு. இப்படி செய்து பாருங்க. நானே சாப்பிட்டு முடிச்சிடுவேன் போல். இது நான் எனக்கு செய்திருக்கிறேன் வீடியோவையும் காட்டுறதுக்காண்டி. இங்கே டீ டைமில் இதை சாப்பிட்டு சீனி போட தேவையில்லை, சர்க்கரை போடாமல் இதையும் சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா அந்த மாதிரி உடம்புக்கு நல்லது. சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நல்லதோ கூடாதோ கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம். நான் செல்வன் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.